ஹாய் மக்களே, வெல்கம் டு பிரியா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். ஆண்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பிரத்யேகமான ஒரு உணவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம வீட்டு சமையலறையிலே இருக்கிற ஒரு அற்புதமான மருந்து, அதுதான் பூண்டு. பொதுவாக பூண்டு நன்மைகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆண்களுக்கு பூண்டு கொடுக்குற ரகசிய நன்மைகள் இன்னும் அதிகங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பூண்டு ஏன் ஆண்களுக்கு தேவையோ, உடலுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்குது, அதை எப்படி சாப்பிட்டா ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத முழு தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரியான அற்புதமான ஆரோக்கிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக நம்ம வீடியோவை பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு ஏன் ஆண்களுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூண்டு ஒரு இயற்கை ஆன்டிபயோட்டிக். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மருத்துவ பயன்பாட்டில் இதுவும் இருக்குங்க. ஆண்களோட ஹார்மோன் சமநிலை, இரத்த ஓட்டம், சக்தி, ஸ்டாமினா எல்லாத்துக்கும் பூண்டு ஒரு பர்ஃபெக்ட் பூஸ்ட்னு சொல்லலாம். ஆண்களோட ஹார்மோன் பேலன்ஸை இந்த பூண்டு அதிகப்படுத்துதுங்க. ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டான் ஹார்மோன் மிகவும் முக்கியம். வயது 30க்கு பிறகு ஆண்கள் டெஸ்டோஸ்டான் ஹார்மோன் நேச்சுரலாக குறைய ஆரம்பிக்கும். பூண்டு டெஸ்டோஸ்டான் ஹார்மோன் ப்ரொடக்ஷனை நேச்சுரலாக பூஸ்ட் செய்யுது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசாலை ரெடியூஸ் செய்யுது. கார்டிசால் குறைஞ்சா டெஸ்டாஸ்டான் ஹார்மோன் அதிகரிக்கும். பூண்டு ஒர்க் அவுட் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா டபுள் பெனிஃபிட் கிடைக்குங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, டெஸ்டோஸ்டான் அதிகம்னா ஆண்களுக்கு எனர்ஜி, கான்ஃபிடென்ஸ், ஸ்ட்ரென்த் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்கும். ஆண்களோட ஸ்டெமினா பூண்டோட ரகசிய சக்தின்னு சொல்லலாம். பூண்டு ரத்தத்தை டைல்யூட் செஞ்சு பிளட் ஃப்ளோவை ஸ்மூத் ஆக்கும். என்ஹான்ஸ்டு ஆக்சிஜன் சப்ளையை கொடுக்குது. இதனால் அதிக சக்தி அவங்களால பெற முடியும். உடல் சீக்கிரம் களைப்படையாது. அத்லெட்ஸ் பூண்டு ஏன் எடுத்துக்கொள்வாங்கன்றதுக்கு ஒரு ரீசனே இதுதாங்க. இந்த பூண்டு என்டியூரன்ஸை உயர்த்துது. எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நீண்ட நேரம் செய்ய வேண்டும்னா உடலுக்குள்ள நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருந்தாலே அதை நம்மளால செய்ய முடியும். அதுக்கு தான் இந்த பூண்டு ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லப்படுது. ஆண்களோட ஃபெர்டிலிட்டிக்கு இந்த பூண்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஆண்களோட ஃபெர்டிலிட்டிக்கு, ஸ்பெர்ம் குவாலிட்டியை கவுண்ட், மோட்டிலிட்டிக்கு இது ரொம்பவே முக்கியங்க. பூண்டில் செலினியம், விட்டமின் சி இருக்குங்க. இது ஸ்பெர்ம் டேமேஜை தடுக்குது. பூண்டு ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் செய்ய உதவுது. ரெகுலர் இன்டேக் இம்ப்ரூவ் மோட்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்ல இருந்து இனப்பெருக்க உறுப்புகளை பாதுகாக்குது. ஆண்களோட இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆண்களுக்கு பெண்களை விட அதிக ஹார்ட் ரிஸ்க் இருக்கும். பூண்டு எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கும். ட்ரைகிளிசரைட்ஸை குறைக்குது. பிளட் கிளாட்ஸை தடுக்கும். 40 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்களுக்கு இது ஒரு சூப்பர் ப்ரொடெக்டிவ் ஃபுட்னு சொல்லலாம். ஆண்கள் உடல் எடையும் பெல்லி ஃபேட்டையும் இது குறைக்குங்க. பூண்டுல லிப்போலைட்டிக் எஃபெக்ட் இருக்கு. ஸ்டோர்டு ஃபேட்டை இது பிரேக் டவுன் பண்ணும். பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் செய்ய உதவியா இருக்கு. டெஸ்டோஸ்டான் ஹார்மோன் அதிகரிக்கும் போது பெல்லி ஃபேட் குறையும். பூண்டு மெட்டபாலிசத்தை ஸ்பீட் அப் செய்யுது. இயர்லி மார்னிங் பூண்டு கொஞ்சமா வார்ம் வாட்டர் குடிச்சோம் அப்படின்னா ஃபேட் ரெடியூஸ் பண்ண இது செம்மையா வேலை செய்யுங்க. ஆண்களோட இம்யூனிட்டி மற்றும் டிசீஸை ரெசிஸ்டன்ஸ் பண்ணும். ஆண்களுக்கு இம்யூனிட்டி எப்படி டிஃபர் ஆகுது தெரியுமா? பூண்டு இன்ஃபெக்ஷன், வைரல் அட்டாக், பாக்டீரியல் ப்ராப்ளம்க்கு சரியான தீர்வா இருக்கு. ஒயிட் பிளட் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஃப்ளூ, ஃபீவர், காஃப் போன்றவற்றை தடுக்குது. புத்துணர்ச்சியோட நாளை தொடங்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஆண்களோட டைஜஸ்டிவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. பூண்டு கட் பாக்டீரியாவோட பேலன்ஸை அதிகரிக்குதுங்க. டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. ப்ளோட்டிங்கை குறைக்குது. கான்ஸ்டிபேஷன்லேருந்து நமக்கு ரிலீஃபை கொடுக்குது. பூண்டு எப்படி சாப்பிடணும் தெரியுமா? ரா கார்லிக் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்லாம். 1-2 பூண்டு எடுத்து தினமும் சாப்பிட்றது நல்லதுங்க. இதனால என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, ஹார்மோன் பூஸ்ட் ஆகும், ஃபேட் பர்ன் ஆகும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஹனியோட கொஞ்சமாக இந்த பூண்டு சேர்த்து சாப்பிட்டோன்னா சூப்பர் காம்போன்னு சொல்லலாம். இது ஆண்களுக்கு ஒரு சூப்பர் டானிக்னு சொல்கிறாங்க. எனர்ஜி, ஹார்மோன் பேலன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாலோட பூண்டு சேர்த்து சாப்பிட்லாம். இது ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். ஸ்டொமக் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் டெய்லி குக்கிங்கில் சேர்த்தாலும் பெனிஃபிட் கிடைக்கும். பாயில்டு கார்லிக் ஸ்பைசி டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் காம்போன்னு சொல்லலாம். பூண்டு எப்போ சாப்பிடக்கூடாது தெரியுமா? கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். ப்ளீடிங் டிசார்டர்ஸ் இருந்துச்சுன்னா தவிர்க்கணும். சர்ஜரிக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதிகமாக சாப்பிட்டா அசிடிட்டி வரும். ரா கார்லிக் 4க்கு மேலே அவாய்ட் பண்ணுறது நல்லது. எம்டி ஸ்டொமக்கில் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைஜஷன் இஷ்யூ வரலாம். 40 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் பூண்டு ஏன் கட்டாயம்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் ப்ரொடெக்ஷனுக்கு, ப்ரோஸ்டேட் ஹெல்த் சப்போர்ட்டுக்கு, பெல்லி ஃபேட் ரிடக்ஷனுக்கு, ஸ்டெமினா பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏஜ் ரிலேட்டட் ஹார்மோன் டிக்ளைன் ஸ்லோ டவுனுக்கு. ஆண்கள் தினமும் பின்பற்ற வேண்டிய பூண்டு ரொட்டீன் என்னன்னு சொல்கிறேன். காலையில் ஒரு வெத்தலை பூண்டு, கொஞ்சமாக வெந்நீர். மதியத்தில் மீல்ஸில் கார்லிக் பேஸ்ட், கார்லிக் ரசம் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். நைட்ல ஒரு பூண்டு போட்ட பால் குடிக்கிறது நல்லதுங்க. பூண்டோட மற்ற ஹெர்ப்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா
நமக்கு சூப்பர் ஹெல்த் காம்பினேஷன் கிடைக்கும். கார்லிக்கோட துளசி இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஜிஞ்சர் கார்லிக் இது ஸ்டெமினாவை பூஸ்ட் பண்ணுது. கார்லிக்கும் லெமனும் சேர்த்தோன்னா ஃபேட்டை பர்ன் பண்ணும். கார்லிக்கோட பெப்பர் சேர்த்தோன்னா டைஜஷன் சூப்பராக இருக்கும். கார்லிக் ஹனி இது எனர்ஜியும் ஹார்மோன் பூஸ்டையும் இன்க்ரீஸ் பண்ணுது. எனர்ஜியும் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுது. பூண்டோட ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷ்னல் சைடு என்ன தெரியுமா? பழங்கால சித்தர்கள் பூண்டை அதிகாரி உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உடல் வெப்பத்தை உயர்த்தி சக்தியை அதிகரிக்கும். வயிறு நோய்களுக்கு தீர்வளிக்குது. ஆண்களுக்கு உயிர் சக்தி உணவுன்னு சொல்லலாம். பூண்டு ஒரு சாதாரண கறி சமையல் பொருள் இல்லைங்க. அது ஒரு நூற்றாண்டுகளாக நிரூபிக்கப்பட்ட ஆண்களுக்கான ஆரோக்கிய மருந்து. ரெகுலராக சரியான அளவில் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்குள்ள சக்தி, ஸ்டாமினா, கான்ஃபிடென்ஸ், எனர்ஜி எல்லாமே கவனிக்கத்தக்க அளவுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த பூண்டை எதுக்காக சாப்பிட போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்.